தமிழக அரசியல்ல ஒரு தாயோட கண்ணீரை புரிந்து கொள்ளும் அரசியல் தான் நீண்ட காலம் மக்கள் மனசுல நிற்குங்க. தேர்தல் மேடைகளில் பேசப்படும் பெரிய வார்த்தைகள், அதிகார போட்டிகள், கூட்டணி கணக்குகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சாதாரண குடும்பத்தில் சமையல் அறையில் தினமும் நடக்கும் போராட்டம் தான் உண்மையான அரசியல். மாச இறுதியில் பணம் இல்லாமல் கவலைப்படும் ஒரு தாய், குழந்தையின் பள்ளி கட்டணத்துக்காக நகையை அடக வைக்கும் ஒரு பெண், குடும்ப செலவுகளுக்குள்ள வாழ்க்கையை சமநிலைப்படுத்த முயலும் ஆயிரக்கணக்கான பெண்கள், இவங்களோட அமைதியான போராட்டங்கள் தான் தமிழகத்தோட உண்மையான வாழ்க்கையேங்க. அந்த வாழ்க்கையை நேரடியாக தொடும் அறிவிப்பாகத்தான் தற்போது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது என்ற செய்தி பார்க்கப்படுதுங்க. இது வெறும் மாதம் வங்கி கணக்கில் பணம் செலுத்தும் ஒரு அரசு திட்டம் மட்டும் இல்லைங்க. ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்கும் பெண்களோட உழைப்பை இந்த அரசு மதிக்கிறது அப்படிங்கிற உணர்வை சொல்லும் அரசியல் உணர்வு. பல வருஷங்களாக பெண்கள் வாக்குகளை அரசியல் கட்சிகள் தேடி இருக்கலாம். ஆனால் பெண்களின் வாழ்க்கை சுமையை உண்மையான புரிந்து கொள்ளும் அரசியல் மிக மிக அரிதுதான். அந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தனது ஆட்சியின் முக்கிய அடையாளமாக மாற்ற முயலும் விஜயின் இந்த முடிவு தற்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய சமூக மற்றும் உணர்ச்சி பூர்வமான விவாதமாக மாறியிருக்குங்க. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் விஜய் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஓகே சொல்லியிருக்கிறதாக நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்குது. சில எல்லா மகளிருக்கும் கிடைக்குமா, இதில் ஒரு சில பேர் ரிஜெக்ட் ஆவாங்களா, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவாங்க, 1000 ரூபாய் கிடைக்குமா இல்லை 2500 ரூபாய் கிடைக்குமா போன்ற பல தகவலை தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் சில அறிவிப்புகள் வெறும் அரசு திட்டங்களாக மட்டும் இருக்காதுங்க. அவை நேரடியாக மக்களின் வாழ்க்கையை தொடும் உணர்ச்சிகளாக மாறிவிது. அந்த வகையில் தற்போது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படிங்கிறது தகவல் வெளியாகியிருப்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அரசியல் மற்றும் சமூக விவாதமாக மாறியிருக்கு. ஏன்னா இது வெறும் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் பணம் செலுத்தும் திட்டம் மட்டும் இல்லைங்க. குடும்ப பொருளாதாரத்தில் பெண்களின் பங்கை அரசே அதிகாரப்பூர்வ அங்கீகரிக்கும் அரசியல் சின்னமாக பார்க்கப்படுது. ஸோ தமிழகத்தில் பெண்களை மையமாக வைத்து அரசியல் உருவான வரலாறு மிக மிக ஆழமானதுங்க. திராவிட இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே பெண்களின் கல்வி, சமூக உரிமை, சமத்துவம் போன்ற கேள்விகள் அரசியல் விவாதங்களில் முக்கிய இடம் பெற்றிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் காலத்தில் சத்துணவு திட்டம் ஏழை குடும்ப பெண்களோட வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றியதுன்னே சொல்லலாம். ஒரு தாய் தனது குழந்தைக்கு குறைஞ்சது ஒருவேளை நல்ல உணவு கிடைக்கும் என்ற நிம்மதியை அரசாங்கம் கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா அவர்கள் பெண்களை மையமாக வச்சு பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், பெண்கள் சுய உதவிக்குழுக்கள், தாலிக்கு தங்கம், மிக்சி, கிரைண்டர் போன்ற திட்டங்கள் பெண்களிடம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவை உருவாக்குச்சுங்க. ஸோ அதே மாதிரி தான் முக ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசும் 2021 ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி மகளிருக்கு உரிமை தொகை திட்டம் மாதம் 1000 ரூபாய், அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு இந்த 2 திட்டங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று 2021 திமுக ஆட்சி மலர உறுதுணையாக இருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தை கொண்டு வந்த போது அது தமிழக அரசியலில் பெண்களின் வாக்கு வங்கியை நேரடியாக மையப்படுத்திய மிகப்பெரிய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுது. ஏன்னா தமிழகத்தில் பெண்களின் வாக்குகள் பல தேர்தல்களில் ஆட்சியை தீர்மானிக்கும் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பல ஆய்வுகளின்படி பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வாக்காளர்கள் அதிகமாக நலத்திட்ட அரசியலை ஆதரிப்பார்கள். அப்படிங்கிறதுனால எந்த கட்சியும் பெண்களை புறக்கணித்து ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற நிலை உருவாச்சு. இந்த அரசியல் பின்னணியை தான் விஜய் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டிருக்காரு அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள் கூறுறாங்க. அதனால தான் முதலமைச்சராக பதவியேற்கும் முன்னாடியே மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு அவர் ஒப்புதல் அளித்துள்ளார் என்ற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த முடிவு பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் நடுத்தர குடும்பங்களை நேரடியாக கவரும் மிகப்பெரிய அரசியல் அறிவிப்பாக பார்க்கப்படுதுங்க.
ஸோ குறிப்பாக சொல்லணும்னா சமீப காலங்களில் விலைவாசி உயர்வு, ஈபி கட்டணம், சமையல் எரிவாயு விலை, குழந்தைகளோட கல்வி செலவு, மருத்துவ செலவு போன்றவை சாதாரண குடும்பங்களை கடுமையாக பாதிச்சிருக்குங்க. அந்த நிலையில் மாதம் பெண்களின் கைக்கு நேரடியாக ஒரு தொகை செல்வது பல குடும்பங்களுக்கு உயிர் காக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு ஆதரவாளர்கள் கூறுறாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் பல வீடுகளில் பெண்கள் தான் முழு குடும்ப பொருளாதாரத்தையும் சமநிலைப்படுத்துகிறாங்க. வீட்டு வாடகை, மளிகை செலவு, குழந்தைகளுடைய பள்ளி கட்டணம், மருத்துவ செலவு, சேமிப்பு அனைத்தையும் அவர்கள் தான் கையாளுறாங்க. அந்த நிலையில் மாதம் கிடைக்கும் உதவித்தொகை என்பது வெறும் அரசின் நிதியுதவி மட்டும் இல்லைங்க, உங்கள் உழைப்பை அரசு மதிக்கிறது என்ற அங்கீகாரமாக பார்க்கப்படுது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா கிராமப்புறங்களில் அண்ட் ஆல்சோ ஏழை குடும்பங்களில் இந்த திட்டம் பெண்களின் சமூக தன்னம்பிக்கையை உயர்த்தும் என்று கூறப்படுது. பல பெண்கள் கணவர் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடம் சிறிய செலவுகளுக்கு பணம் கேட்க வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க. அந்த நிலையில் அவங்களுடைய தனிப்பட்ட வங்கி கணக்கில் அரசு நேரடியாக பணம் செலுத்துவது பெண்களின் பொருளாதார சுயநிலையை அதிகரிக்கும் அப்படின்ட்டு சமூக ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க. ஆனால் இதே நேரத்தில் இந்த திட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் பல கேள்விகளை எழுப்புறாங்க. ஸோ தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கும் கடன் சுமைக்கு நடுவில் இத்தனை பெரிய நிதிச்சுமையை அரசு எப்படி சமாளிக்கும்? இது மக்கள் நலத்திட்டமா இல்லை தேர்தல் அரசியலா? உற்பத்தி வளர்ச்சியை விட இலவச திட்டங்களே முன்னுரிமை பெறுகிறதா போன்ற கேள்விகள் தொடர்ந்து எழுது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிதிநிலை குறித்து பல ஆண்டுகளாக விவாதங்கள் இருந்து வருது. ஸோ மின்வாரிய கடன், அரசு ஊழியர்களுடைய சம்பளம், ஓய்வூதியம், இலவச திட்ட செலவுகள் ஆகியவை மாநில நிதியில் மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கியிருக்கீங்க. அந்த சூழலில் தான் புதிய மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மேலும் விரிவுபடுத்துவது பொருளாதார ரீதியாக சவாலான முடிவு அப்படின்ட்டு சில பேர் கூறுறாங்க. ஆனால் தாவேகா ஆதரவாளர்களிடம் பார்த்தீங்கன்னா மக்களிடம் செல்கின்ற பணம் மீண்டும் பொருளாதாரத்திற்கே திரும்பும், பெண்கள் செலவழிக்கும் பணம் குடும்பங்களில் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படின்ட்டு வாதாடுறாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் மக்கள் நலத்திட்டங்கள் பல முறை அரசியல் வெற்றியை மட்டும் இல்லைங்க சமூக மாற்றத்தையும் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறதையும் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. சத்துணவு திட்டம் பள்ளி செல்லும் குழந்தைகளின் எண்ணிக்கையை உயர்த்தியது. பெண்களோட இலவச பேருந்து திட்டம் பல பெண்களுக்கு வேலை மற்றும் கல்வி வாய்ப்புகளை திறந்தது. சுய உதவி குழுக்கள் ஆயிரக்கணக்கான பெண்களை சிறு தொழில் முனைவோர்களாக மாற்றுச்சு. அதே மாதிரி தாங்க மகளிர் உரிமை தொகை திட்டமும் பெண்களின் வாழ்க்கையில் நீண்ட கால சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடும் அப்படின்ட்டு கூறப்படுது. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இந்த திட்டம் விஜயின் தாவேக அரசுக்கு மிகப்பெரிய பெண்கள் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுதுங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஆட்சிக்கு வரும் ஒரு கட்சி ஆரம்பத்திலேயே பெண்களை மையமாக வச்சு முடிவெடுப்பது இந்த அரசு யாருக்கானது என்ற கேள்விக்கு நேரடி பதிலாக பார்க்கப்படுது. ஸோ இதன் மூலம் தான் மக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக தொடும் அரசியல் அப்படின்னு இமேஜை உருவாக்க விஜய் முயற்சிக்கிறாரு அப்படின்ட்டு அரசியல் ஆய்வாளர்கள் கூறுறாங்க. ஆனால் வரலாறு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக காட்டுதுங்க. திட்டங்களை அறிவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை நீண்ட காலம் வெற்றிகரமாக செயல்படுத்துவது தான் உண்மையான அரசியல் திறமை. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் காகிதத்தில் மட்டும் இல்லாமல் உண்மையில் பெண்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கினால் அது தாவேக அரசின் மிகப்பெரிய அரசியல் சாதனையை மட்டும் இல்லைங்க, தமிழக சமூக அரசியலில் புதிய திருப்புனையாக வரலாற்றில் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஸ்க்ரீன் பண்ண மாட்டார், அனைத்து பெண்களுக்கும் தான் கொடுப்பாரு. ஸோ அப்படியே மீறி போனால் ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் ஸ்க்ரீன் பண்ணுவார், ரிமைனிங் இருக்கிற அனைத்து மகளிருக்குமே கொடுப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம், ஏன்னா இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே மகளிர் உரிமை தொகை திட்டம் செலுத்தப்பட வேண்டும். விஜய் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு நாளைக்கு ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த பிறகு தான் அவர்கிட்ட கேட்கணும். அவர் முதல்ல ப்ரெஸ் மீடியாவுக்கு கூறினா தான் பேசினா தான் என்னங்கிறது தெரியும். ஸோ நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்பார், தமிழகத்தை அடுத்த லெவலில் கொண்டு போவார் அப்படின்ட்டு நானும் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாமல் எல்லாம் வல்ல இறைவனை நாம் வேண்டிக் கொள்வோம். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.